உதாரணமா கேக்குறேன், எனக்கு நிறைய கடன் இருக்கு, நிறைய வந்துருச்சு, ஒரு 35+ ஆயிடுச்சு ஏஜ்னு பார்த்தா. ஆனா இந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நான் வெல்னஸ் கோச் வரேன்னா எனக்கு என்ன நீங்க இல்ல நீங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை பத்தி கவலையே படாதீங்க. ஏன்னா கவலைப்படுறதுனால ஏதாவது குறைய போகுதா? கடன் வந்துட்டு குறைய போகாது. அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு 35 வயசு ஆயிடுச்சுங்கிறீங்க. 35 வயசு தான் ஆகுது உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்ப நீங்க கடன் வந்துட்டு ஆனது அப்படின்னா, ஒண்ணு நீங்க பணத்தை ஹேண்டில் பண்ண மெத்தட் வந்துட்டு அப்படின்னா, பணத்துக்கு வந்துட்டு அது பணங்கிறது தெரியாது. 2000 ரூபாய் நோட்டுக்கு அது 2000 ரூபாய் நோட்டுன்னு தெரியுமா? அதுக்கு வந்துட்டு தெரியாது. நமக்கு அதை ஹேண்டில் பண்றதுக்கு தெரியல. நமக்கு ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் சொல்லிக் கொடுக்கல, பேரண்ட்ஸும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்மளா வந்துட்டு அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிறோம், புரியுதாங்க? ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க 35 வயசு ஆயிடுச்சு அப்படி சொல்லாதீங்க. 35 வயசு தான் ஆகுது சொல்லுங்க. இப்ப இதுல வரத்துக்கு இந்த கடனை வந்துட்டு கட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடனை கட்டுறதுக்கா இருந்தாலும் சரி, நமக்கு வந்துட்டு விலை அதிகமா இருக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளோட இன்கம் வந்துட்டு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்கம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி இன்கம் இன்க்ரீஸ் பண்றது? உங்களோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்றது? நீங்க எங்கிட்ட கேட்கக்கூடாது, உங்ககிட்ட நீங்க அந்த குவாலிட்டி கொஸ்டின் வந்துட்டு கேட்கணும். என்னைக்கு நீங்க உங்ககிட்ட குவாலிட்டியான கொஸ்டின் கேட்கறீங்களோ அதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு அப்படின்னா டிசைன் பண்ணும். அது வந்துட்டு அப்படின்னா நம்ம அட்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா என்னோட லைஃப்ல நடந்திருக்கு. நான் இதை வந்துட்டு அப்படின்னா அப்ளை பண்ணி எனக்கு நடந்தது. நான் யாருக்கெல்லாம் நேஷனலாவும் இன்டர்நேஷனலாவும் சொல்லி கொடுத்திருக்கிறனோ அவங்களுக்கும் நடந்திருக்கு. யூனிவர்ஸ் வந்துட்டு காமன் பிளைண்ட், அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க தெரியும். ஓகே, நீங்க உங்களுக்குள்ளார கேள்வி கேட்டு இன்னைக்கு இந்த சூப்பரான ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்திருக்கீங்க. அதே போல நிறைய பேரை அப்படி ஒரு சிறப்பான இடத்துல நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா? நிறைய பேரோட வாழ்க்கையை நீங்க மாத்திருக்கீங்களா? அவங்களுக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர ஒரு 2-3 விஷயம் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்துட்டு என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 35 லட்சம் பேரை வந்துட்டு இந்த 23 வருஷத்துல டைரக்டாவும் இன்டைரக்டாவும் அவங்களோட லைஃப்ல ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிருக்கேன். இது எல்லாருக்குமே நான் பண்ண முடியுமா அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த லெவல் ரீச் பண்ணேன் இல்லையா, இதுக்கு பின்னாடி அந்த 23 வருஷம் உழைப்பு வந்துட்டு அப்படின்னா இருக்கு. அது நீங்க வந்துட்டு அப்படின்னா கணக்குல வச்சுக்கணும். ரெண்டாவது, நீங்க அந்த கத்துக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்துட்டு அப்படின்னா பர்னிங் டிசைர் சொல்லுவாங்க, அது உங்களுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது இருந்து நீங்க கத்துக்கிட்டு நீங்க பண்ணும்போது, நான் வந்துட்டு நிறைய பேரோட லைஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆனது. ஆபீஸ் பாயா வந்தவர், அவர் வந்துட்டு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெவல்ல வந்துட்டு அப்படின்னா இருக்காரு. ஹை எண்ட் கார் எல்லாம் வச்சிருக்காரு, பெரிய வீடு வச்சிருக்காரு, நல்ல இன்கம் வச்சிருக்காரு. சூசைட் பண்ணிக்கிற கண்டிஷன்ல இருந்தவங்க, 35 லட்சம் ரூபாய் கடன், அதுல இருந்து வந்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹோல் ஃபேமிலி ஹெல்த்தியா இருக்காங்க, அவங்க ஹாப்பியா இருக்காங்க. அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இப்ப இருந்து நம்ம வந்துட்டு வாழ்க்கையில மேல வரக்கூடிய அந்த கல்வியை, உங்க பிரச்சனை என்னவோ அதை தீக்கிறதுக்கு உண்டான கல்வியை வந்துட்டு என்ன அப்படின்னா கத்துக்கணும். அது எங்க கத்துக் கொடுக்கறாங்களோ, கத்துக் கொடுக்கக்கூடிய பர்சன் கரெக்டான பர்சன் கூட நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். ஆனா உடனே நடக்காது. அன்டில் நமக்கு அது கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு அப்படின்னா பண்ணணும். முயற்சி வந்து நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிக் கொடுக்க ரெடி, நீங்க கத்துக்க ரெடியா? இது வந்துட்டு முக்கியம். உங்களுக்கு அது இருந்ததுன்னா கத்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நடக்கும். சினிமா மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே பணக்காரன் ஆக முடியாது, பிரச்சனை தீராது. எந்த ஒரு மனநிலை சூழ்நிலையில நீங்க உங்களோட பிரச்சனைகளை நீங்க உருவாக்குனீங்களோ அதே மனநிலை சூழ்நிலையில வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது. அப்ப கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளை விட அச்சீவரா இருக்கிறவங்க, ரியல் அச்சீவரா இருக்கிறவங்க, நீங்க அதை பார்க்கணும். நிறைய பேர் இருக்காங்க. எதுவுமே நான் வேஸ்ட்ன்னு நான் சொல்ல மாட்டேன் நான். ஆனா உங்களுக்கு யார் வேணுமோ அவங்க கிட்ட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா போகணும்.